ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைட் மோஷன். இந்த ஆப்பை வந்துட்டு கேள்விப்படாமல் யாராலையுமே வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் 1 வீடியோ எடிட்டிங் ஆப் வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசெட் லிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், ரீல்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் கூட எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் வந்துட்டு எடிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்போட வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும், அதை டிங்கின்னு தட்டி விட்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்துட்டு இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இப்போமே போய் ப்ளே ஸ்டோரில் போய் அலைட் மோஷன் அப்படின்னு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப்போட லிங்கு. நீங்கள் அந்த ஆப்போட லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு டேரெக்டாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இருங்க நண்பா. ஸோ இதுதான் அலைட் மோஷன் ஆப்போட லோகோ. ஸோ இதை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணி காமிக்க உங்களுக்கு. ஸோ இதோட ஒரு சின்ன யூசர் இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போவுமே லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனாக இல்லாட்டி ஆன்லைனானு கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் டேட்டா வந்துட்டு ஆன் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அலைட் மோஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும்போது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 5 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஹோம், டுட்டோரியல்ஸ், ப்ளஸ் ஐக்கான், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், எலிமெண்ட்ஸ், இந்த 5 ஆப்ஷனும் வந்துட்டு கீழே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற அந்த 2வது ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு டுட்டோரியல்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்துட்டு கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானு, நம்ம அதை நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம். இப்போது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த 4வது ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு க்ரியேட் பண்ணதில்லை. க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி ஷோ ஆகுது. அப்புறம் எலிமெண்ட்ஸ் 5வது ஆப்ஷன். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இதுக்கே வருவோம், மெயின் கான்செப்ட்டுக்கே வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 16:9, 9:16, 4:5, 1:1, 4:3, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ 9:16 அப்படிங்கிற அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரெசோலேஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு எனக்கு என்னுடைய மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வரைக்கும் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி வந்துட்டு சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2K சப்போர்ட் ஆகலாம், 4K கூட சப்போர்ட் ஆகலாம். அது ஒவ்வொரு மொபைலோட ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்து இருக்குது. என்னுடைய மொபைலுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு சப்போர்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் இப்போ ஃபுல் ஹெச்டியே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக ஃப்ரேம் ரேட். ஸோ ஃப்ரேம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மொபைலில் 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு இதில் 60 FPS வரைக்கும் கூட சப்போர்ட் ஆகுது சான்ஸ் இருக்குது. அதுவுமே ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்து தான். இப்போ நான் இங்கே 30 FPS வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன், லைட் க்ரே, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட். இதில் நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். மவுஸ் சைடுங்க நண்பா, பிரைட்னஸ் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷனில் வந்துட்டு நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை சென்டர் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் க்ரீன் கலரில், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஷேப், மீடியா, ஆடியோ, ஆப்ஜெக்ட், எலிமெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், வெக்டர் ட்ராயிங், டெக்ஸ்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ ஷேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஃப்ளாக், அப்புறம் ஹவுஸ், பிளேன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடி மாதிரி, சாவி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீடியா அப்படிங்கிற அந்த டேப் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கேலரியும் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த வீடியோ இல்லாட்டி ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஃபீல், பார்டர் பார்டர் ஷேடோ அப்படின்னு இருக்கும், அண்ட் பிளெண்டிங், ஒப்பாசிட்டி, மூவ், ட்ரான்ஸ்ஃபார்ம், எடிட், ஷேப், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா எஃபெக்ட்ஸ் தான் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இதோட சவுண்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு வால்யூம் பார் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 சவுண்ட் வரைக்குமே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், டீக்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ 150 ஃபுல் சவுண்டே வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் அந்த வீடியோ டேப் பண்ணியாச்சு, எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது லாஸ்ட் ஆப்ஷனாக, அதை வந்துட்டு கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இல்லை கலர் லைட் வேணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ ஹாட் கலர் அப்படின்னு அதை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கலர் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நண்பா. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ண தெரியாதுங்கிறனால நான் வந்துட்டு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு இதில் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மைனஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒன்று காமிப்பாங்க. ஸோ நீங்கள் கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வால்யூமை வந்துட்டு மியூட் பண்ணிக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த இமேஜோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு. அண்ட் அப்புறம் இதை மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம், மறுபடியும் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு போய்க்கலாம். இப்போ ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரியான பிளர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கேஷியன் பிளர் அப்படிங்கிற அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்டு செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்கல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி ஸ்ட்ரென்த் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் பிளராக இல்லாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் லைட்டாக வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரெடி பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நான் பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால எனக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு இந்த ஆப்பை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியலை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபுல் டுட்டோரியலை வந்துட்டு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துருப்பேன், இல்லை டுட்டோரியல்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்துட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவல் எடிட்டராக வந்துட்டு மாறிடுவீங்க. இது 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரண்டியோடு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஆப் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல் வந்துட்டு ரன் பண்ணாலும், அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இதுலேயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணாலும்,
அண்ட் வாட்ஸ்அப் இதுலேயே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இந்த ஆப்பில் வேறு லெவலில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் வந்துட்டு தாண்டணும். அண்ட் அதே மாதிரி 1K லைக்ஸையுமே வந்துட்டு தாண்டணும். இது என்னுடைய ஆசை. நீங்கள் வந்துட்டு நிறைவேற்றீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடியே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இனி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.